కాలనీ వచ్చానా ఎందండి కాలనీ ఒకటి ఎలా చేసపన్నా జై శ్రీరామ్ ஜெய் ஸ்ரீராம். பிரதமர் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சி. திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவிநாசி சட்டப்பேரவை தொகுதிக்குள் உள்ளடங்கிய கருவலூர், நரியம்பள்ளி, புதூர், திருமுருகன்பூண்டி, ராக்கியாபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக அவிநாசி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட நரியம்பள்ளி, புதூர் பகுதியில் வருகை தந்த அவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நரியம்பள்ளி, புதூர் அருகே ஆதி திராவிடர் காலனி பகுதியைச் சேர்ந்த பெண்கள் வேட்பாளரை வரவேற்ற போது தெலுங்கில் பேசி மத்திய அரசின் திட்டங்களை விளக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து கருவலூர் பகுதிக்கு சென்ற எல் முருகன் திறந்த வாகனத்தில் நின்றவாறு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து தெலுங்கில் பேசி வாக்குகளை சேகரித்தார். இதில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு, இலவச கேஸ் உள்ளிட்ட திட்டங்கள் அனைவரையும் வந்தடைந்ததா என கேட்டு திட்டங்களின் சிறப்புகள் குறித்தும் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைய வேண்டியதன் அவசியம் குறித்தும் பேசி பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தாமரை சின்னம் நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பட்டத்தரிசம்மன் குடி சாமி போயிரா, ராமர் குடிங்க, பெருமாள் குடிங்க, பெருமாள் குடிங்க, ராமர் குடிங்க போட்டு జై శ్రీరామ్ అంటే మనం చెప్పే పడతాం. ఒకటి ఎలా చేసపన్నా జై శ్రీరామ్, జై శ్రీరామ్. జై శ్రీరామ్ అంటే రామునికి, జై శ్రీరామ్ అంటే మనకి రాముడు ఉంది కదా, రామర్ గుడి, பெருமாள் குடினா ராமர் வாழ்காரன்னு చెప్పేగా. நன்றி. கருவலூர் பகுதியை சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் சகோதரி சங்கீதா அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அருண்குமார் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களே, ஜான் பாண்டி. திருவிழா 2 நாட்களுக்கு முன்னால் தான் நடந்தது. கரெக்டா? என்னால் அன்னைக்கு திருவிழாவுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் வேற எங்கேயோ ஊரில் இருந்ததுனால வர முடியல. இன்னைக்கு வந்து கருவலூர் அம்மனையும் வச்சு சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு, உங்களையும் பார்த்த மாதிரி ஆச்சு. சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரை சின்னத்திற்கு நீங்கள்லாம் வாக்களிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சின்னமான தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். எதற்காக வந்திருக்கின்றோம்? பிரதமர் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சி. இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் கிராமத்தில் ஒரு வீட்டில் கூட சிலிண்டர் இல்லாத வீடு இருக்குது இல்லை. அம்மா சிலிண்டர் இருக்கா எல்லா வீட்லையுமே? சத்தமாக சொல்லுங்க. సిలిండర్ ఉందా మీట్లా? మీకు ఉండినా లేదా? సతీ చెప్పాలా? సిలిండర్ ఉంది. రేషన్ గడిలో 5 కిలో అరిసి 1 కిలో పరుపు ఇచ్చారా? ఇస్తారా? ఇలవసముగా మోడీజీ ఇచ్చేది 5 కిలో బియ్యం 1 కిలో పప్పు మనకి ఫ్రీగా ఇస్తారు. అదేవరి ఎల్ఐటి టాయిలెట్ కట్టించుండారా? ప్రైమ్ మినిస్టర్ మోడీజీ ఇంటికి టాయిలెట్ కట్టించుండారు. మరి ప్రైమ్ మినిస్టర్ జల్ జీవన్ మిషన్ ఒక్కొక్క ఇంటికి కూడా తాగడానికి నీళ్లు పైప్ కూడా వేసినారా? మీ ఊర్లో మీటి వచ్చినా నీళ్ళు వచ్చినా నీళ్ళు జ్వాల మనము ప్రధానమంత్రి చూడు ఇల్లు కట్టించుండారు. ఇట్లా టాయిలెట్ ఉంది, ఇట్లా గ్యాస్ కనెక్షన్ ఉంది. ఇట్లా గ్యాస్ కనెక్షన్ కూడా 5 కిలో బియ్యము 1 కిలో పరుపు ఎవరి మాసం ఇస్తారు. ఒక్కొక్క నెల కూడా ప్రథమరు ఇస్తారు. ఇది అందరికీ మన ఏళ్ళ ఎలియ మక్కలకి వాళ్ళందరికీ ప్రయోజనం ఉండాలా, వాళ్ళందరూ డెవలప్ అవ్వాలా. అందుకే మన పిల్లలతో చదివేనికి వాళ్ళకందరికీ హయ్యర్ ఎడ్యుకేషన్ చదవాలా, మెడ్రాసు పోయి చదవాలా, కోయంబత్తూరు చదవాలనేది, ఢిల్లీలో పోయి చదవాలనేది హయ్యర్ ఎడ్యుకేషన్ లోన్ ఇచ్చేది, స్కాలర్షిప్ ఇచ్చేది మన ప్రైమ్ మినిస్టర్
అందుకే మీరందరూ ప్రైమ్ మినిస్టర్ నరేంద్ర మోడీకి ఓటు వేయాలా. 100 నాள் வேலை வாய்ப்பு దాని குட்டப்பணிக்கெல்லாம் போயிடா లేదా? குட்டப்பணிக்கு போயிடா 100 நாள் பணிக்கு. ఆ 100 நாள் பணிக்கெல்லாம் சம்பளம் హెచ్చించింది మన ప్రైమ్ మినిస్టర్ నరేంద్ర మోడీ. మీరందరూ தாமரை ஓட்டு வேணாம்ல, தாமரை சின்னம் ஓட்டு வேண்டும். நன்றி, வணக்கம். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.